பயணம் செய்யக்கூடாத நாள் அது உங்களுக்கு தெரியும். செவ்வாய்க்கிழமை வேண்டாம், வெள்ளிக்கிழமை வேண்டாம் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. சனிக்கிழமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அது கூட சில எக்ஸம்ஷனில் வந்து சில தானங்கள் தர்மங்கள் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் சில கிழமைகளும் திதிகளும் சேரும் சில காலங்கள் ஒன்று இருக்குது இல்லையா? அந்த காலங்களில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தானம் செஞ்சுட்டு கூட போக வேண்டாம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு ரகசியம். திங்கக்கிழமை ஏகாதேசி திதி வந்தது, இந்த ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னு வச்சிங்களேன். திங்கக்கிழமையும் ஏகாதேசி திதியும் இரண்டும் சேர்ந்து வந்தால் அந்த நாளில் நம்ம பயணம் மேற்கொள்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமி திதியும் வேண்டாம், பயணம் வேண்டாம். புதன்கிழமையும் சஷ்டி திதியும் வேண்டாம். வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் வேண்டாம். சனிக்கிழமையும் நவமி திதியும் வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமியும் ஒன்றா இருந்ததுன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி பயணம் வேண்டாம். பயணம் வேண்டாம் கரெக்டு. அந்த துவாதசி திதி வந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமையில் பயணம் வர்றது நல்லதில்லை. அந்த நாள் தவிர்ப்பது. ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி துவாதசி திதியாக இருக்குது அப்படின்னா வேண்டாம். அதே மாதிரி புதன்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்து வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சஷ்டி திதி சொன்னேன். இது அஷ்டமி இருந்தால் கூட வேண்டாம் புதன்கிழமையில் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை நிறைஞ்ச அமாவாசையில் சில பேர் பயணம் மேற்கொள்வாங்க. எனக்கு ஒத்து வரும் சார், எனக்கு அமாவாசை ஒத்து வரும் சார்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு முக்கியமான காரணம், முக்கியமான காரியம், நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது போக முடியாமல் இருக்க முடியாது சார் அப்படின்னா போகலாம். தவிர்க்கலாம் அப்படின்னா தவிர்த்துடுங்க. அமாவாசையில் வந்து சூரியனும் சந்திரனும் அடைபட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த நாள் பயணம் வந்து தவிர்க்கிறது நல்லது. அதுலேயும் காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துட்டால் கூட பரவாயில்ல, பக்கத்திலே ஒரு ஊர் இருந்ததுன்னா பரவாயில்ல. இரவு தங்குவது அப்படிங்கிறது மொத்தமாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன், என்னென்ன நாட்களில் என்னென்ன திதிகள் வந்தால் போகக்கூடாது, பயணமே நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த நாளில் நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி சௌகரியமான நாளில் போயிட்டு சௌகரியமாக நீங்கள் போகிற காரியத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஜாலியாக போயிட்டு வாங்க, வெற்றி பெறுங்க. ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நிறைய பேர்